முகூர்த்தப்பட்டு நல்லா ஒரு மெரூன் ஷேடில் போனால் சூப்பராக இருக்கும்ன்றதை ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் என்கேஜ்மெண்ட் சாரீ பற்றி எனக்கு எந்த தாட்ஸுமே இல்லை. பட் இந்த சாரீ எனக்கு வச்சு பார்க்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃபேஸை பார்க்கணுமே, அவ்வளோ க்ளோ ஆச்சு. ஸோ இதுதான் சாரீ என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு அட்ராக்டிவான அக்வா ப்ளூ கலர். அதோட ப்ளவுஸும் வந்துட்டு அதிலே பிளெயின் கலராக இருந்தது. பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப லாங்காக சூப்பராக இருந்தது வச்சு பார்க்கும்போதே. என்கேஜ்மெண்ட் நைட்டுன்றனால அந்த லைட்டுக்கும் மற்ற ஃபோக்கஸ் லைட்ஸ்க்கும் வந்துட்டு க்ளோ ஆகிற மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்து கவர் ஆகியிருந்தது. முகூர்த்தப்பட்டு நான் யோசிச்சிருந்த மாதிரியே டார்க் மெரூன் கலரில் சூப்பராக அமைஞ்சிருந்தது. அதே மெரூன் கலரில் வந்து ப்ளவுஸ் இருந்தது. பட் கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு டார்க் க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும், அதில் ஆரி ஒர்க் பண்ணி அப்படின்றனால சில்க் ப்ளவுஸ் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரீ எடுத்த அன்னைக்கே ஆரி ஒர்க்குக்கும் ப்ளவுஸ் கொடுத்துட்டேன். சேம் திங் வந்து வேணியும் வந்துட்டு செய்ய சொல்லி ஆயிடுச்சு. ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஒரே நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. என்கேஜ்மெண்ட் சாரீ அக்வா ப்ளூக்கு இந்த மாதிரி ஜிப்சம் ஃப்ளார் வச்சு தான் செஞ்சுருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது வேணி. பேங்கிள்ஸ் எல்லாமே நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போட்டேன். எது நல்லா இருந்ததுன்னு